நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இதில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களையும் இந்த மாதத்தில் உள்ள எந்தெந்த சுப நிகழ்வுகள் இருக்குங்கிறதையும் நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பயிற்சிகள் பண்ணுறோம். அதே போல் கிரக பயிற்சிகள், பெரிய கிரக பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம். அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி தான் மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 13/3/2024 வரலும் ஆங்கிலத்துக்கு. அது பங்குனி அடுத்த நாள் பிறக்குது. இப்போ இந்த பங்குனி பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் பொறுத்தளவுக்கு பெரிய கிரகங்கள் சின்ன கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மாத பலன்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவான் சற்றேறக்குறைய 2.5 வருஷம், ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், குரு பகவான் பிரகஸ்பதியான குரு சற்றேறக்குறைய 1 வருஷம். இதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்கள். விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் சற்றேறக்குறைய 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். சூரிய பகவான் 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். இதை தவிர சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புத பகவான் சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இதை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம். இதுக்கு பேர் கோல் சாரம் அப்படின்னு பேர். சரி, இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய 13/2/2024 அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. பிறக்கிற அன்னைக்கு காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியை முதல் ராசியாக நம்ம சொல்கிறோம். அதில் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. 1ஆம் தேதி பிறக்கும் பொழுதே புத பகவான் கும்பத்துக்கு போயிடுறார். அதே போல் மாதம் பிறக்கிற அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இதில் 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க. அது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் 19ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி 2/3/2024 அன்னைக்கு கிழமை புதன்கிழமை. புத பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு 1ஆம் தேதி வந்துட்டு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறது மாசி மாதம் 19ஆம் தேதி. இதை தவிர சுக்கிர பகவான் ஆங்கில தேதிக்கு 8/3/2024, தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 25ஆம் தேதி. அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு மாறுறாரு. எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்போ இதை மாதிரி சூழ்நிலையில் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் இந்த மாசி மாதம் இருக்குது. சரி, இதை தவிர இந்த மாதம் வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போமா. 14/2 அதாவது 13/2 மாதம் பிறக்குது. பிறந்த அடுத்த நாளே 14/2 மாசி மாதம். நம்ம இருக்கிறதுலே கோபத்தின் உச்சமாக இருக்கிறவர் அப்படின்றது யாரை சொல்லுவோம்? துர்வாசரை சொல்லுவோம். அவருக்கு அன்னைக்கு துர்வாசருடைய பூஜை அன்னைக்கு. அதே போல் இருக்கிறதுலையே வசந்த பஞ்சமி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த வசந்த பஞ்சமி, எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/2/2024 அதுக்கு மாசி மாதம் தேதி அப்படின்றது 4ஆம் தேதி. அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க ரத சப்தமி விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 22/2/2024
அன்னைக்கு தேதி மாசி மாதத்துக்கு 19ஆம் தேதி. நடராஜருக்கு அபிஷேக நாள் அப்படின்றது அன்னைய தேதியில். அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷம் 24/2/2024. ஒவ்வொரு மாதமும் மகம் வரதான் செய்யும், மக நட்சத்திரம் வரதான் செய்யும். ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம், அது மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் இதை ஒவ்வொரு இதுக்கும், அதாவது மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்தில் குரு வரதை மகாமகமாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரதை நாம் மாசி மகமாக கொண்டாடுறோம். இதை தவிர அன்றைக்கி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வருகின்ற 5/3/2024 மாசி மாதத்துக்கு 22 ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வீடு கட்டணும் அப்படின்னாக்க நல்ல நாட்கள் பார்ப்பாங்க. பட் நல்ல நாட்களுடைய வாஸ்து நாளில் அந்த பூஜையை தொடங்கினோம்னாக்க எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் போயிட்டுருக்கும். வருஷத்துக்கே குறைஞ்சபட்சம் 8லேருந்து 9 நாள் தான் வாஸ்து நாள் வரும். அது இந்த மாசி மாதத்தில் வருது. அப்போ வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாரும், இடம் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேரும் வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது 7/3/2024 தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 24ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற பட்டத்து சங்கராச்சாரியாரான விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/3/2024 மாசி மாதம் 27 மாசி அமாவாசை. மாசி தை அமாவாசை முடிஞ்சு மாசியில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி பிறக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, காரடையான் நோன்பு அப்படின்றது கொண்டாடக்கூடியது. அப்போ இதை மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் இந்த வருஷம் பிறக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. வருஷம் மாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். 7.5 சனி நடந்துகிட்ருக்குது, அது உங்களுக்கே தெரியும். அந்த 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி காலம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஜென்மச்சனி காலம். இந்த ஜென்மச்சனி காலமும் அவ்வளவு சிறப்பாக இருக்குமா அப்படின்னா, உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் வலுவாக இருந்தால் இதுவும் சிறப்பாகவே இருக்கும். சரி, 2வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும். சரி, இப்போது உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார். செவ்வாய் 3க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ராசியாதிபதியினுடைய வீடே தான் அதுவும். அப்போது அங்கே உச்சம் பெற்று போய் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு நன்மையெல்லாம் வரும். அது எந்த மாதிரியான நன்மைகள் வரும் அப்படின்னு பார்க்குற போது அவருடைய 4ஆம் பார்வையிலர அவருடைய வீட்டையே பார்த்துடுறார். அவருடைய 7ஆம் பார்வையிலர உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் பார்வையிலர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ செவ்வாய் இந்த இடங்களையெல்லாம் பார்க்கிற காரணத்தினால் புதிதாக மனைகள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் கேது பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், ராகு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுவினால் திடீர் பண வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால் நீங்கள் பேசும்போது எதையும் கவனமாக பேச வேண்டும். எதுவும் நிதானமாக பேசணும். கவனமாக என்ன சொல்கிறோம் அதுக்கு நீங்கள் சரியான கருத்தை சொன்னால் கூட எதிரிகள் தவறான கருத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். அதனால் கவனமாக பேசுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் இருந்தும் ஜெயிக்க முடியும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி பகவான் நடந்துகிட்ருக்கு. மாத பலன்னு சொல்லும்பொழுது நாங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லக்கூடும். 25லேருந்து 45 நாட்களில் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு பெறக்கூடிய கிரகங்கள் இந்த 4 கிரகங்களும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றதும், அவரே சப்தமாதிபதி அப்படின்ட்டு சொல்கிறதும்,
சனி பகவானோட சூரிய பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். அதாவது மனசில் மைண்டில் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை செய்யலாமா வேணாமா, இது செஞ்சால் சரி வருமா சரி வராதா, அந்த ஒரு பயங்கர பிரச்சனைகள் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா புத பகவானும் சேர்ந்துருக்கார். அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு 7, 8ஆம் அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு ஏற்றம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தெள்ளிய பார்வையோ ஒரு தீர்க்கமான பார்வையோ ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய பார்வையோ உங்களுக்கு வரக்கூடியது ரொம்பவும் கஷ்டமான விஷயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பட்பட்டுன்னு பேசக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக பேசுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கார். இருந்தாலும் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கணவனும் அதாவது எதிர்பாலினத்தவர் பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மூலியமாக பணவரவு யோகம், வெளிநாடு யோகம் இதெல்லாம் இருக்கும். இதன் மூலியமாக பிரிவுகள், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு டெம்பரரி செப்பரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே வந்து உங்களுக்கு சூரியனும் புதனும் இருக்கார். அந்த 7, 8இன் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இருந்தாலும் உங்களுடைய ராசியில் புத பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா 5, 8க்கு அதிபதி அப்படின்றதுனால புத்தி கூர்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா எல்லா விதமான விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அதில் சஞ்சலப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதன் மூலியமாக ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபிசிக்கல் லேபர் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு பழசு விற்கணும்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடு விற்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் வரும். உங்களுடைய ராசியின் 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தை காரகனான சூரிய பகவானும் சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தந்தைக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் நிச்சயமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பணவரவின் மூலியமாக அனுகூலியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனையும் பற்றி வந்து நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். கண்டிப்பாக ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு ராசியிலேயே ராசிநாதனான சனி பகவான் இருக்கார். அது கொஞ்சம் ஒரு விதத்தில் நல்லது, இன்னொரு விதத்தில் பிரச்சனை. சனி பகவான் அப்படின்றது உடல் நலத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. அதை தவிர சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது 3ஆம் பார்வையாக குருவை பார்க்குறார். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னாக்க குரு சண்டால யோகம். அப்போ உங்களுக்கு இடம்பொருள் தெரியாமல் வாயை விட்டு வம்பில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மை, நீங்கள் சொல்கிறது சத்தியம். ஆனால் இந்த கலியுகத்தில் பொறுத்தளவுக்கு உண்மைக்கு சத்தியத்துக்கும் காலம் கிடையாது. அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்குறத தவிர்க்கணும். யாரோடையும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்க்கணும். இது ரெண்டும் பண்ணினீங்கன்னாக்கா அது உங்களுக்கு தான் நஷ்டங்கள் உண்டாகும். ஒன்று. அடுத்தது ராசிக்கு 12ல் புதன் இருக்கிறாரு. அந்த புதன் அங்கே ரொம்ப நாளைக்கு இல்லை, 19ஆம் தேதி மாறிடுறாரு. அதுக்கப்புறம் மீனத்துக்கு வந்துடுறாரு. அப்போ புதனை பொறுத்தளவுக்கு கல்விக்காரகன், கல்விக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். கல்விக்காரகன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த கும்பராசி சேர்ந்த குழந்தைகளுக்கு படிப்பில் இதுவரையிலும் இருந்த ஞாபக மறதி, குழப்பங்கள் எல்லாம் குறையும். இப்போ இதனால் உங்களுக்கு தாய்ப்பனை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்துட்டு கிளாஸ் மிஸ்ஸுக்கிட்டையும் பிரின்ஸ்பால்கிட்டையும் சங்கடங்களான நேரகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. பெரிய சங்கடங்கள், தாய் தகப்பனை பிரின்ஸ்பாலை உங்களும் கூப்பிட்டு சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர நம்மளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கல்விக்காரகன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் கல்வியில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் விரும்பின யூனிவர்சிட்டியில் விரும்பின காலேஜில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுக்கு சென்று படிக்கணும்னு நினைக்கிற இந்த கும்பராசி குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு அதற்குண்டான விசா,
அதற்குண்டான பிஆர், அதற்குண்டான க்ரீன் கார்டு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார். அதனால் கண்டிப்பாக உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு கூடியது. அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார அன்பர்கள் கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால, ஏன்னா கம்யூனிகேஷன் பாவத்தில் குரு இருக்கார், அதனால் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால இதனால் வரலையும் தேங்கியிருந்த சரக்குகள் அத்தனையும் விற்று புதிய புதிய சரக்குகள் இறக்கி நல்ல வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரான்ச்சைசி என்ற அதிகமான ஏஜென்சிகள் கொடுத்து அதன் மூலயமா ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் கொடுப்பார். இதை தவிர பொறுத்தளவுக்கு தனக்காரகனான குரு 3ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்றமானதாக இருக்குமா? ஏற்றமானதாக இருக்கும். சரி சாமி, இதில் ஒரு சில நாள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் இருக்குமே, அந்த தவிர்க்கக்கூடிய நாள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சொல்லுவாங்க. அற்புதமாக சொன்னீங்க, தெளிவாக இருந்தது. ஆக சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது மனோகாரகன்னு சொல்லக்கூடியது. அந்த மனோகாரகன் மனக்லேசங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடாது. சொந்தமாக முயற்சிகள் எதுவும், புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். இந்த நாட்களை தவிர்த்துக்க வேண்டியது. அது நாட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா 26/2/2024 திங்கட்கிழமையும், 27/2/2024 செவ்வாய்க்கிழமை, 28/2/2024 இரவு 7 மணி வரைக்கும் சந்திராஷ்டம நேரம். இந்த நாட்களை வெளியூர் வெளிநாடு உள்ளூர் பயணங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். மேலும் இந்த மாதத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தில் உள்ள கிரகத்தினால் வரக்கூடிய விளைவுகள் பாதிப்பில் இருந்து மாறுறதுக்காக ஐயா சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அது நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க, கேட்டுக்கிறேன். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. கும்பராசிக்காரங்கள் ஒருத்தருக்கு ராசியிலே சனி பகவான் இருக்கார். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது 2 பேர் தான். ஒன்று விநாயகர், இன்னொருத்தர் ஆஞ்சநேயர். அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வாங்க, பிரச்சனை ஒழியும். சரி, அப்படி டெய்லி போக முடியலன்னா கூட பௌர்ணமி கழிஞ்சு 4வது வர சங்கடகர சதுர்த்தி, சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கக்கூடிய நாள் சங்கடகர சதுர்த்தி. அந்த சங்கடகர சதுர்த்திக்கு போயிட்டு விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எனக்கு அது போக முடியாது அப்படின்றவங்களுக்கு அந்த காலையில் விநாயகருடைய அகவல் இல்லாட்டி விநாயகருடைய ஸ்தோத்திரங்கள் அல்லது விநாயகருடைய காயத்ரியை கேட்டுட்டு வந்தீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி 9 முறை ஆத்ம பிரதர்சனம் பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். ஸோ மொத்தத்தில் மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த கும்பராசி நேயர்களுக்கு என்னென்ன அனுகூலம், என்னென்ன பிரதி அனுகூலம் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. மாதம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது, முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, பழைய வீடுகளை விற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குருவும் பார்க்குறாரு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அதை தவிர குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறதும் சப்தமாதிபதியை ராசியில் உட்கார்ந்துருக்கிறது மூலியமாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அப்புறம் சித்திரையில் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த 7 சனி ஜென்ம சனி அப்படின்ற ஒரே ஒரு பிரச்சனையில் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் உடல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடுமே தவிர மிச்ச எல்லா விதத்திலும் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.